This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே சரி, இப்போ பார்க்கக்கூடியது என்னன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனோட ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஒன்றுனா அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்னது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா நான் வச்சுக்கணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ சொல்லுங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டாக தானே? அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு தெரியும். இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அதனால் ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac டிவைடட் பை 2a, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரிடா கண்ணு? அப்போ மைனஸ் பி எல்லா வேல்யூமே ஒன்று தான். அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் வந்து ஒன்று மைனஸ் 4ac 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 டிவைடட் பை 2a டிவைடட் பை 2. சரியாப்பா? ஓகே. அப்போ என்ன நடக்குது? மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஃபோர், ஒன் மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் த்ரீ டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை 2. மைனஸ் வந்தாவே நம்ம ஐன்னு எழுதுவோம், ரூட் த்ரீன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இது எக்ஸோட வேல்யூ. பட் இது ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணணும். ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை 2 கமா மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை 2. சரிங்களா? ஓகேவா? இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி குரூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒமேகா ஒன் கமா ஒமேகா கமா ஒமேகா ஸ்கொயர், இதான் வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட செட்டுங்கிறாங்க. அது என்ன ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னா, ஒமேகாவோட வேல்யூ என்ன எடுக்க சொல்கிறேன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீன்னு எடுக்க சொல்கிறேன். சரிங்களா? ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ ரெண்டாவது வேல்யூ எடுக்க சொல்கிறான், மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை 2ங்கிறான். சரிங்களா? அப்போ ஒமேகா கியூப்னு எடுத்துக்கிட்டா அதனோட வேல்யூ ஒன்றுங்கிறான். இந்த ஒன்று தான் வந்து ஒமேகா கியூப்ங்கிறான். சரியாப்பா? ஓகே. இது டிவைட் பை 2 விட்டு இது டிவைட் பை 2. சரிங்களா? இது நோட்டுன்னு சொல்லி எடுத்தீங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் நாளைக்கு. அதனால் இது வந்து நோட்டுன்னு வச்சுங்க. இது நோட் நம்பர் 1. நோட் நம்பர் 2 என்னங்கிறாங்கன்னா சம் ஆஃப் த ஆல் ரூட்ஸ் வந்து என்னங்கிறாங்கன்னா கியூப் ரூட்டுக்கு வந்து 0ங்கிறான். செக் பண்ணி பார்த்து சொல்ல போகலாம் 0 வருதான்னு. 3 ரூட் ஆட் பண்ணால் 0ங்கிறான். 0 வருமா? வரும். ஆட் பண்ணி பார்த்து வரும். சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி 1 இன்ட்டு ஒமேகாவோட வேல்யூ ஒமேகாங்கிறான். 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்டு வந்து நார்மலாக தான் ஒமேகா ஸ்கொயர்டு. அட் ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்டு என்ன தெரியும்? ஒமேகா கியூப்னு தெரியும். அது வந்து என்ன எழுதலாம்? 1 எழுதலாம். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் ஐடியா போகிறது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட. சரியாப்பா? இதெல்லாம் நான் வச்சுக்கோ, நாளைக்கு சால்வ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் உனக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? சரி சார். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி சரி என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 ஈக்குவல் டு 0. கரெக்டாப்பா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கரெக்டாப்பா? அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதை ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. கரெக்டா? அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இது எக்ஸ் ப்ளஸ் 1. கரெக்டா? ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 கமா மைனஸ் 1. கரெக்டாப்பா? இங்கே என்ன நடக்கும்? ஐ கமா மைனஸ் ஐ. ஐ கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. கரெக்டா?
அப்ப கரெக்ட் நீ சொன்ன கரெக்ட் தான். I, minus I. ஓகே. I, minus I. அப்ப இதனோட செட் என்ன? 1, minus 1, I, minus I. இதுதான் வந்து fourth root of unitோட வேல்யூ. சரியாப்பா? ம். அப்ப இதே ஆட் பண்ண 0 வருதா பாரு. ஆட் பண்ண எனக்கு சம் ஆஃப் த ரூட் fourth rootோட யூனிட் என்ன வருது? வந்துரும் சார். 0 தானே வரும். ம். அப்ப இதுல ஒரு ஸ்மால் நோட்ஸ் அது நோட்னு சொல்லிட்டு எழுதிங்க. சம் ஆஃப் த fourth root is root is also 0. சம் ஆஃப் த fourth root unit is also 0. அப்ப யூனிட்டோட ரிசல்ட் நம்ம கிடைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 0ன்னு வருது. சரிங்களா? அப்ப இந்த பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து குரூப் எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போறோங்கிற ஐடியாவை நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரியா கண்ணு? ஓகே. ஓகே. இன்னைக்கு நடத்துன